ஏன் இந்த அவன் எப்பயுமே சதி திட்டத்துக்கு மட்டும் போகக்கூடாது. மாட்டை கவனிக்கலைங்கிற நீ படிச்சிருக்கீங்கல்ல, பீட்டா அமைப்புள்ள படிச்சிருக்கல, அறிவு இருக்குல்ல உனக்கு. ஒரு 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 விளையாட்டை கெடுக்கிறதுக்கு அறிவு இருக்குல்ல உனக்கு. ஏன் அந்த விளையாட்டை வளர்க்குறதுக்கு அறிவு இல்லையா உனக்கு? தக 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 மின்னுது மாடு. மின்ற மாடு பட்டையாக கலந்த மாடு மின்னுமா? இதெல்லாம் ஒரு சின்ன லாஜிக் தான். இது உங்களுக்கு தெரியாதா? குற்றம் சொல்லணுன்ற எண்ணத்தில் வரவே கூடாது. எப்பயுமே பேசுகிறேன் மாட்டை நிப்பாட்டிட்டு காதுக்குள்ள சொல்கிறேன், டே தம்பி வலது பக்கம் ஆள் இருக்காண்டா, இடது பக்கம் ஆள் இருக்காண்டா, தம்பி ஜெயிச்சிரா சாமி, தங்கப்பிள்ள ஜெயிச்சிரா. அவ தம்பி நினச்சி பேசிக்கிறீங்க. அப்படி விளையாடுற மாடு நொறுக்கி எடுக்கிற மாட்டை வச்சு கட்டி பிடிச்சி பேசுகிறான்னா அவன் எவ்வளோ நம்பிக்கை இருந்தாலும் மாட்டை கட்டி பிடிச்சி பேசியா? சும்மா லூஸ் தனமாக அவங்க வாட்டுக்கு வந்துக்கிட்டு எதிராக குற்றம்னு தெரியக்கூடாது. எப்பயுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, குற்றம் கண்டுபிடிக்கிறது எப்படி தான் குற்றம் கண்டுபிடிக்கலாம். கருப்பட்டிலையும் கல் கிடக்கும். அதே போல் பீட்டாக்காரன் அவர் தலைவர் மட்டும் இல்லை, எல்லாரும் சேர்ந்து ஒரு மரம் தோப்பாகாது. 1000 மரம் தான் தோப்பு, ஒரு மரத்து தோப்புன்னு சொல்லுவானே, ஒரு மரம் தனமரம் இருக்குங்க. அது மாதிரி தலைவர் ஒரு ஆளாக கலந்து கஷ்டப்படுறாரு. நம்மளும் நின்று இங்கே வர விடக்கூடாது. பீட்டாக்காரனுக்கு இங்கே வேலையே இல்லை. ஏற்கனவே ஜட்ஜ்மெண்ட் நல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. இந்த சட்டங்கள் 1008 ஓட்டர்களால் திரும்ப திரும்ப அதுக்குள்ள போய்கிட்டே இருக்காங்க. இது தலைவர் அதை ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். பாவம் என்னடா பண்ணுறான்னு கண்காணிச்சிக்கிட்டே இருக்கார். கண்காணித்து அதுக்கு மறு இது அந்த காலத்தை அப்படியே புல்லு விடுவேன் அவனை கொள்றதுக்கு. அதுக்கு எதிர்மானாவே அங்கேருந்து விடுவேன். அது ரெண்டும் பாடி மோதும். அந்த மாதிரி அவன் என்ன செய்யறான் அது இங்கே தலைவர் இங்கேருந்து நோட் பண்ணிக்கிட்டே இருப்பார். நோட் பண்ணிவிட்டு அதுக்கு எதிர்க்கான வேலை, அதுக்கான பாதுகாப்பு, ஜல்லிக்கட்டை பாதுகாக்கிறதுக்கான வேலை எத்தனை இருக்கும் அதையும் செய்வார். அந்த மாதிரி சார் அப்படி ஒரு மனுஷன்லாம் நீ நம்மளுக்கு கிடைக்குமாங்கிறது சந்தேகமாக இருக்குது. வணக்கம். தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவை வர்ணநேல் நத்தம் சரவணன், பிஆர்இ சரவணன் பேசுகிறேன். இப்போ இந்த அமைப்பு நம்ம மேலே குற்றம் சொல்லணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அவங்க இருக்காங்க. உலகத்தில் எத்தனையோ விளையாட்டுகள் இருக்குது, அதில் இது ஒரு விளையாட்டு. இந்த விளையாட்டில் மட்டும் இது எத்தனையோ 1000 ஆண்டு காலமாக நடந்துக்கிட்டு இருக்க விளையாட்டு. இதை இவங்க அதை ஏதோ அதாவது நம்மளால் அதை நிப்பாட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு இலக்கில் தான் அவங்க இருக்காங்க. அது நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம விளையாட்டை நிப்பாட்டுறதுக்கு அவராரு, அது ஒரு விஷயம் இல்லை. ஆனாலும் நம்ம தப்பு பண்ணக்கூடாது. பின்னால் என்ன செய்யாம மாட்டை பத்துறேன், போடா போடா தங்க ஓடா செல்லம், அவன் தம்பி போடாங்கிறேன். அவன் கூட பிறந்த தம்பி மாதிரி நினச்சிக்கிட்டு உள்ள மாட்டோடு நின்றுக்கிட்டு அவன் போடாங்கிறேன். அதை இப்போ என்ன செய்கிறாங்க, இப்போ மாட்டை பிடிச்சி தள்ளுறேன், வாழை பிடிச்சி முறுக்குறாங்கிறேன். அதெல்லாம் கிடையாது. அவன் வாழை பிடிச்சி தான் மாட்டை கொடுமைப்படுத்துவானே எவனாச்சு, அதெல்லாம் கொடுமையெல்லாம் படுத்தலை. இவங்க அப்படி நினைக்கிறாங்க, இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்லி. அதே போல் அந்த கொசு வைக்குது பார்த்தீங்களா மாட்டில், அந்த கொசுவும் அந்த ஈயும் கடிக்கக்கூடாதுன்னு சொல்லி மஞ்சப்பொடி போடுவாங்க. மஞ்சப்பொடி போட்டாக்க அது ஆன்டிபயோட்டிக், நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளது. அந்த மஞ்சப்பொடியை கொண்டாந்து போட்டு மேலில் தடவி காலில் தடவி பொட்டு வச்சு எல்லாமே மஞ்சப்பொடி இருக்கும். இது அவன் என்ன செய்கிறான், கொசு வைக்கக்கூடாது, ஈ கடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவன் சொல்கிறான். இவன் என்ன செய்கிறான், மொளாப்பொடி போடணும்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க. ஏங்க தான் தம்பி மாதிரி வளர்த்துக்கிட்டு இருக்கேன், ஃபேன் போட்டு ஏசியில் வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கேன் மாட்டை, அதில் போய் மொளாப்பொடி போடுவானா, எந்த முட்டா பிளாச்சி இப்படி சொல்லுவானா, அது இந்த பீட்டா அமைப்பு சொல்லுதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் தப்பு. அதோட இன்னொரு விஷயம், அந்த மாடு கொடுமைப்படுத்துகிறான், அந்த மாட்டை அப்படியே இது பண்ணுறாங்க, அப்படி இப்படிங்கிறேன். சரிப்பா மாட்டை கவனிக்கலைங்கிற நீ படிச்சிருக்கீங்கல்ல, பீட்டா அமைப்புள்ள படிச்சிருக்கல, அறிவு இருக்குல்ல உனக்கு. ஒரு 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 விளையாட்டை கெடுக்கிறதுக்கு அறிவு இருக்குல்ல உனக்கு. ஏன் அந்த விளையாட்டை வளர்க்குறதுக்கு அறிவு இல்லையா உனக்கு? நாட்டினம் பாதுகாக்கப்படுது, நாட்டு மாட்டு பாலை குடித்தா நம்மளுக்கு ஆரோக்கியம்னு தெரியாதா உனக்கு? ஏன் இந்த அவன் எப்பயுமே சதி திட்டத்துக்கு மட்டும் போகக்கூடாது. நாட்டின பால்களுக்கு சாப்பிட்டு தான் இன்றைக்கி எல்லாருமே அங்கே நல்லா இருக்கும் ஆண்டு முனியத்தில். இப்போ அந்த மாட்டுக்கு கொடுமைப்படுத்துகிற மாதிரி சொல்கிறீங்க. சரி கொடுமைப்படுத்தினாப்பா, கொடுமைப்படுத்தி அதுக்கு இற விடலப்பா, அந்த மாடு எப்படி இருக்கும்? கண்ணு இருக்குல்ல உனக்கு, யோசிச்சு பாரு. மாடு சும்மா நான் கூட சொல்லுவேன், இதனடா அது இதோட யுத்தம் தண்டி மாடுன்னுவீங்க. ஏன்னா அந்த மாதிரி வளர்த்துருக்கேன். கொழுன்னு ஆசையாக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படி மாடு வளர்த்து வச்சுருக்கேன், அதை போய் கொடுமைப்படுத்துகிற மாடு எப்படியா கொழுன்னு இருக்கும் சொல்லுங்கள்? தக 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 மின்னுது மாடு. மின்ற மாடு பட்டையாக கலந்த மாடு மின்னுமா? இதெல்லாம் ஒரு சின்ன லாஜிக் தான். இது உங்களுக்கு தெரியாதா? குற்றம் சொல்லணுன்ற எண்ணத்தில் வரவே கூடாது எப்பயுமே. அங்கே உண்மையிலே ஒரு தப்பு நடந்தால் நீ சொல்லு. அந்த காலத்தில் அதை செஞ்சேன், இந்த காலத்தை எப்படி, இந்த பழைய காலத்து ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் உள்ள வீடியோ அப்போ விழிப்புணர்வு இல்லாத காலத்தில் இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இன்னமும் நீ காட்டிக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஜல்லிக்கட்டு காலை எப்படி வளர்க்குறேன்,
பேசுகிறேன் மாட்டை நிப்பாட்டிட்டு காதுக்குள்ள சொல்கிறேன், டே தம்பி வலது பக்கம் ஆள் இருக்காண்டா, இடது பக்கம் ஆள் இருக்காண்டா, தம்பி ஜெயிச்சிரா சாமி, தங்கப்பிள்ளை ஜெயிச்சிரான்னு சொல்லுவேன். அவன் தம்பின்னு நினச்சி பேசிக்கிறேன். அப்படி விளையாடுற மாட்டு நொறுக்கி எடுக்கிற மாட்டை வச்சு போய் கட்டி பிடிச்சி பேசுகிறான்னா அவன் எவ்வளோ நம்பிக்கை இருந்தால் அந்த மாட்டை கட்டி பிடிச்சி பேசியான். சும்மா லூஸ் தனமாக அவங்க வாட்டுக்கு வந்துக்கிட்டு எதிராக குற்றம்னு தெரியக்கூடாது. எப்பயுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, குற்றம் கண்டுபிடிக்கிறது எப்படிலாம் குற்றம் கண்டுபிடிக்கலாம். கருப்பட்டிலையும் கல் கிடக்கும், ஒரு கல் கிடக்கு எடுத்து இப்படி தான் சாப்பிட்றான், என்ன பண்ண சொல்கிறீங்க? கல் தட்டி விட்டுருச்சு, நடக்காம விட்ருவோமா? சொல்லுங்க பார்ப்போம். கல் தட்டிருச்சு, ஆத்தி நடந்தால் கல் தட்டும், இனிமேல் நடக்கூடாது, நடக்காமல் இருக்க முடியுமா? சொல்லுங்கள். பைக்கில் போகிறோம், எதில் ஆபத்தில் பைக்கில் போகிறோம், முட்டிக்கிட்டு கீழே விழுகிறான், பழச்சே தான் போனதே, அதுக்கு பைக் ஓட்டாமல் விட்ருவோமா? காரில் போகிறோம், நம்மளே நேராக போனால் அவன் வேறு மாதிரி வர்றான், என்னமோ ஆபத்து நடக்குது, இதுக்காக கார் ஓட்டாமல் இருப்போமா? டேய் வண்டி ஓட்டினா போச்சா, லாரி ஓட்டினா போச்சா, அப்புறம் லாரியில் எப்படி லோடு ஏற்றுவேன், நம்மளுக்கு தேவையான உணவு பண்டங்களை எப்படி கொண்டு வருவேன்? எல்லாமே இருக்குமுங்க. கருப்பட்டிலையும் கல் கிடக்கும்னு சொல்லி அது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு நம்ம ஒழுக்கமாக இருந்து போகணும். தனி மனுஷ ஒழுக்கம் வேணும். நம்ம ஒரு வரையறை வச்சுருக்கேன், நம்ம லெஃப்ட்டில் போனால் அவன் லெஃப்ட்டில் வந்தால் தன்னால் விலை போயிடுவோம். ஒரு சிலர் பண்ணுறேன்னாக்கா மதுவை குடிச்சு போட்டு இது பண்ணிக்கிட்டு சேட்டை பண்ணிக்கிட்டு பண்ணுறதே சேட்டையில் பண்ணுவாங்க. கருப்பட்டிலையும் கல் கிடக்கும்னு சொன்ன மாதிரி அது ஒருத்தர் பண்ணுறேன். அந்த ஒரு தப்பை ஃபுல்லாக கொண்டு வரக்கூடாது. இப்போ எல்லோரும் நல்லா தான் இருக்கும், நம்ம வருஷம் பூரா வண்டி ஓட்டுறோம், சாப்பிட்றோம், எல்லாத்தோடையும் பழகுறோம், அந்த மாதிரிலாம் காரணம் காட்டக்கூடாது. அதாவது குற்றம் சொல்லணும்னுட்டே வரக்கூடாது. அன்றைக்கி மருமை உடைச்சா மஞ்சட்டி, மாமி உடைச்சா பொண்ணு சட்டின்னு சொல்லி பழமொழி சொல்லுவாங்க. அது அப்படிலாம் சொல்லக்கூடாது. நியாயம் வேணும்ல, என்ன எதையுமே கரெக்டாக சொல்லணும் அப்படிங்கிறது என்னோடய கருத்து. ஆமாம், அதனால் குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்காகவே வர்றான் பீட்டாக்காரன். பீட்டாக்காரன் என்ன ஒன்று எங்கள் தலைவருக்கு பின்னால் யாரும் இது பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. அதான் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. இருக்கார் எங்கள் இளைய தளபதி சாமி தம்பி விவேக் இருக்கார், பார்ப்போம். அவர் நல்லா செயல்படுவார். ஏன்னா அவர் கிட்டத்தட்ட 20 வருஷம் அந்த ஃபீல்டில் இருக்கார். அதனால் சரி பண்ணிடுவான்ற ஒரு நம்பிக்கை. ஆமாம், பீட்டா சொல்கிறதெல்லாம் தப்புங்க. இன்றைக்கி அவன் ஒரு பக்கம் சொன்னாலும் தெய்வம்னு ஒன்று நிற்கிதுல்ல. உச்சநீதிமன்றத்தில் சொன்னார் அவர், ஹைகோர்ட் ஜட்ஜு, யோ எல்லாமே சாப்பிட்ற பண்டம் தான், இதை சாப்பிடாம போட்டோம்னு சொல்லி நீ சொல்கிற, கொடுமைப்படுத்துறங்கிட்ட எத்தனையோ 1000 டன் கறி போய்கிட்டு இருக்கு. கொடுமையெல்லாம் கிடையாதுப்பா, இதுதான் உலக இயல்பு, அவ்வளோண்டான்னு சொல்லி எல்லாத்தையும் தள்ளுபடி விட்டாரான் உச்சநீதிமன்றம். அதான் தெய்வம். நம்ம தெய்வங்கள்லாம் அங்கே போயிடுச்சு, ஜட்ஜுக்கிட்ட போயிடுச்சு. போய் அதை அப்படி சொல்லிச்சு. எங்கள் தலைவரே அப்படியே வகை வகையாக சொல்லுவார், அந்த பேரோடு சொல்லுவார், அந்த செக்ஷனோடு சொல்லுவார். அப்படியே அப்போ அவர் பேசினாருன்னு ஆசையாக இருக்கேன். ஆமாம், 10 எம்ஏ படித்தவங்க கூட அப்படி பாயிண்டாப்பாக பேச முடியாது, அந்த மாதிரி சொல்லுவார் தலைவர். சொல்லக்குள்ள ஆசையாக இருக்குது. நான்லாம் இவ்வளோலாம் மைக் பேசுகிறேன், இவ்வளோலாம் இது பண்ணுறேன், ஆனால் அவர் மாதிரி பாயிண்டாப்பாக பேச முடியலை என்னால். அந்த மாதிரி பேசுவார், சந்தோஷமாக இருக்கும். ஆனால் பீட்டாக்காரன் சொல்கிற போதெல்லாம் தப்புங்க. அதான் காலையில் கொடுமைப்படுத்தலை. பாருங்க, பொங்கல் அன்றைக்கி வர சொல்லுங்கள், அந்த பீட்டாக்காரன் பொங்கலுக்கு வர சொல்லுங்கள். கரும்பு தொங்க விட்டு, பிஸ்கட் பாக்கெட்டை தொங்க விட்டு, எப்படி தொங்க விட்டு, அது பசுமாடு நடக்க முடியாத மாட்டு கூட அப்போ கும்பலை பெயிண்ட் அடித்து, அது ஒரு சந்தோஷம் எங்களுக்கு. ஆமாம், அதெல்லாம் காலையை வச்சு அதுக்கு பொங்கல் சோறு வச்சு பொங்கல் ஊட்டுவோம். சோறுதுன்னு மாடே சோறுதுன்னு சொல்லி பொங்கல் ஊட்டுவோம். அது தெய்வமுங்க. அவன் பேசுகிற நல்ல எண்ணம் இல்லாதவங்க அவங்க. நம்ம ஜல்லிக்கட்டை நிப்பாட்டினா பேருன்னு அவன் நினைக்கிறான். அதெல்லாம் கிடையாது. இப்போ வீடு பால் காய்ச்சறீங்கல்ல, இப்போ வீடு பால் காய்ச்சும் போது அங்கே யார் உட்காந்துருப்பான்? அந்த வீட்டோட ஓனர் பண்டாட்டி. அதுக்கடுத்து யார் இருப்பாங்க சொல்லுங்கள்? ஐயர் இல்லைங்க, மாடும் கண்டு நிற்கும். 50 லட்ச ரூபாய் வீடு கட்டின ஓனருக்கு இருக்கிற மரியாதை அதுக்கும் துண்டு கட்டி பெயிண்ட் அடித்து பொட்டு வச்சு எல்லாம் பண்ணி அது அந்த 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 வீட்டுக்குள்ளே ஒன்று கடிச்சு ஜானி போடணும். அப்போ எவ்வளவு கொடுத்துருக்கோம் அதுக்கு மதிப்பு? கோமாதான். அது வீட்டுக்குள்ளே யூரின் போய் மோசம் அந்த ஜானி போட்டு போனால் அது தெய்வமாக நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கேன். லூசு போயிலே சும்மா அந்த மாடு கொடுமைப்படுத்துகிறேன், அதை படுத்துகிறேன். ஏங்க அந்த மாட்டை பார்த்தீங்களா எப்படி அது வெளியே வரக்கலாம்? தாயும் கண்டோட வெளியே வரும் அந்த வீட்டுக்குள்ளேருந்து. 1 கோடி கட்டினாலும் அந்த பசுமாடு இல்லாமல் நாங்கள் இன்ன வரைக்கும் யாரும் பால் காய்ச்சினதில்லை. என்ன சொல்கிறீங்க? இன்னைக்கு இவங்க நம்ம அவர் படத்தில் சொல்லுவார், ரஜினி சொல்லுவார், தாய்ப்பாலை காட்டிலும் பசுமாட்டு பாலை குடிச்சு வளர்ந்தேன் நீ கூட. நாங்கள் எங்கள் ஊர் பசுமாட்டு பால் அவ்வளோ கெட்டியாக இருக்கும், நாட்டு மாட்டு இனங்கிறனால அதுக்கு ஒரு உரந்தேன். இப்போ நாங்களாம் அந்த பாலை கொஞ்சம் குடிச்சனால இன்றைக்கி கிட்டத்தட்ட எனக்குலாம் 56 57 வயசு ஆக போகுது. இன்றைக்கி வரைக்கும் நோய் இல்லாமல் ஓரளவுக்கு இருக்கோம்னா அது நான் அந்த பால்னாலன்னு சொல்லுவேன். இன்னுமே இருக்கிற பசங்க பூரா டப்பா பால் குடிச்சவங்க பூரா சரியில்லை, 30 வயசுலேயே எல்லா வியாதியும் வருது. அப்போ இதுவே நம்ம அசால்ட்டு தானே. ஏதோ ஆண்டை முன்னியத்தில் நாட்டு மாட்டு இனம் பாதுகாக்கப்பட்டிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பீட்டாக்காரன் இங்கே நுழைய விட மாட்டான். எங்கள் தலைவர் இருக்க வரைக்கும் அதுக்கு வேலை இல்லை. அதே போல் பீட்டாக்காரன் அவர் தலைவர் மட்டும் இல்லை, எல்லோரும் சேர்ந்து ஒரு மரம் தோப்பாகாது. 1000 மரம் தான் தோப்பு, ஒரு மரத்தை தோப்புன்னு சொல்லுவானே, ஒரு மரம் தென்னை மரம் இருக்குன்னு. அது மாதிரி தலைவர் ஒரு ஆளாக கலந்து கஷ்டப்படுறாரு. நம்மளும் நின்று
இங்கே வர விடக்கூடாது. பீட்டாக்காரனுக்கு இங்கே வேலையே இல்லை. ஏற்கனவே ஜட்ஜ்மெண்ட் நல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. இந்த சட்டங்கள் 1008 ஓட்டாக இருக்கனால திரும்ப திரும்ப அதுக்குள்ளே போய்கிட்டே இருக்காங்க அவங்க. இது தலைவர் அதை ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் பாவம். என்னடா பண்ணுறான்னு கண்காணிச்சிக்கிட்டே இருக்கார். கண்காணித்து அதுக்கு மறு இது அந்த காலத்தை அப்படியே புல்லு விடுவேன் அவனை கொள்றதுக்கு. அதுக்கு எதிர்மானாவே அங்கேருந்து விடுவேன். அது ரெண்டும் பாடி மோதும். அந்த மாதிரி அவன் என்ன செய்யறான் அதை இங்கே தலைவர் இங்கேருந்து நோட் பண்ணிக்கிட்டே இருப்பார். நோட் பண்ணிவிட்டு அதுக்கு எதிர்க்கான வேலை, அதுக்கான பாதுகாப்பு, ஜல்லிக்கட்டை பாதுகாக்கிறதுக்கான வேலை எத்தனை இருக்கும் அதையும் செய்வார். அந்த மாதிரி சார் அப்படி ஒரு மனுஷன்லாம் நம்மளுக்கு கிடைக்குமாங்கிறது சந்தேகமாக இருக்குது. சரிங்க. அடுத்த கேள்வி.